Welcome back, students. Today class we are going to discuss something about plate or plate use. While studying the first unit of the geography, India's location, relief and drainage systems, the third category after northern mountains, northern Great Plains, the third category are plates we have studied. In this, that we have discussed thoroughly what are types of plates and the characteristics of the plates in India. Here, the part mentioned as the plains are, these are the northern Great Plains almost. But these triangular shapes are called plate, that we have divided into two types of plates. The northern area or central highland and southern Deccan Plateau. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோம் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில். பட் இப்போ இந்த லெசன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே வித்தின் தமிழ்நாடு என்னென்ன பிளேட்ஸ் இருக்குது, எங்கே இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேட்ஸ் ஆர் பிட்வீன் த வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் கேட்ஸ். இதுதான் மாத்திரம் மேஜர் பிளேட் ஏரியா இருக்கும். இது ரெண்டு கிடைப்பட்டது தான் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸுக்கு இங்கே பிளேட்ஸ் சொல்கிறோம். சம்வேர் ஹியர் நியர் மதுரை, இந்த மதுரை பிளேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த பிளேட்ஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு. ஸோ இதான் மேஜராக ரெண்டு அல்லது 3 or 4 டைப்ஸ் மேக்ஸிமம் we are going to discuss in this lesson. As I already said, the plates are between the ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் கேட்ஸ். வெஸ்டர்ன் கேட்ஸுக்கு ஈஸ்டர்ன் கேட்ஸுக்கு இடையில தான் இருக்குது. இட்ஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்குலராக தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி. அதே மாதிரி டெக்கான் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளேட் இன் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலராக தான் இருக்கும். ஸோ டோட்டல் ஏரியா இன் தமிழ்நாடு பிளேட்ஸ் ஆர் 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ன, 1 கிலோமீட்டர் நீளம் 1 கிலோமீட்டர் ஆகணும். இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணி நீ பிரிச்சு பண்ண 1 கிலோமீட்டர், இது வந்து 1 கிலோமீட்டர். இந்த 1 கிலோமீட்டர் இந்த 1 கிலோமீட்டர் தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி இன்ட்டு 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேட்ஸ் இருக்குது. ஸோ பிளேட்ஸ்னால் என்ன, வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் வித் த பிளேட்ஸ் அண்ட் பிளைன் கேட்கலாம் இல்லையா? ரெண்டுக்குள்ள என்ன பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹைட்டான இடம். ஸோ ஹில்லுக்கு அடுத்த லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் கொஞ்சம் உயரமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளைன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்டர் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹில்லு, பிளேட்டு, பிளைன் அண்டு கோஸ்டல் பிளைன் அண்டு சீஷோர். இதுதான் வந்து நம்ம ஒரு ஹையரார்கி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ இங்கே பிளேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனோட கொஞ்சம் ஹைட்டான இடம், அதான் வந்து பிளேட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைட்டு இன் தமிழ்நாடு இன்க்ரீஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போக போக இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போக போக ஹைட் வந்து என்ன பண்ணும், இங்கே சப்போஸ் வந்து ஒரு 300 மீட்டர் எம்எஸ்எல்னு வச்சுக்கோங்க. எம்எஸ்எல் மீன் சி லெவல் நேற்று பார்த்தோம். அதே இங்கே போகும்போது கிட்டத்தட்ட 450 மீட்டர் எம்எஸ்எல் இருக்கும். இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 எம்எஸ்எல்னு சொல்கிறாங்க. 1000 எம்எஸ்எல். ஸோ அப்படின்னா கடல் மட்டத்தை விட இந்த பே ஆஃப் பெங்கால் ஒரு அரேபியன்ஸை விட இந்த பெங்களூர் ஏரியா பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளேட்டுக்கும் பிளைனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ இங்கே பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி போக ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் ஹைட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ அடுத்து ஹைட் ரேஞ்சஸ் பார்க்கணும். ஹைட் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டுடைய உயரம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 150 to 600 மீட்டர். ஸோ 150லேருந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர், மேக்ஸிமம் 600 மீட்டர் இருக்கும். இதே தமிழ்நாட்டு பிளேன் மட்டும்தான் சொல்கிறோன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேட் பார்டர் இன் நார்த்
அண்ட் வெரி நேரோ இன் த சவுத். நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு வார்த்தை பார்த்தோம், ட்ரையாங்குலர் இன் ஷேப்னு பார்த்தோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரையாங்குலர்? ஸோ இதுதான் ட்ரையாங்குலர். ஸோ அப்போ இங்கே நார்த்தன் சைடு பார்த்தீங்கன்னா இதான் நார்த்தன் சைடு, இதான் சதர்ன் சைடு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ நார்த்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். ஸோ அதே கீழே வரவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொண்டு வந்து இங்கே வந்து மைக்ரோவாக ஆகிடுது. ஸோ வடக்கு பகுதியில் நார்த்தன் சைடில் ப்ராடராக இருக்கும், சவுத் வர சின்னதாக இருக்கும். ஸோ இட் ஹேஸ் மெனி சப்டிவிஷன்ஸ். வாட் ஆர் சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். இட் ஹேஸ் மெனி சப்டிவிஷன்ஸ். ஸோ பிளேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். LATEAUS ஸ்பெல்லிங் பார்த்துக்கோம். ஸோ இங்கே வந்து மெனி சப்டிவிஷன்ஸ்னு லாஸ்ட் ஸ்டைலில் பார்த்தோம். வாட் ஆர் சப்டிவிஷன் ஒரு மேஜராக 3 கேட்டகரி தான் பார்க்குறோம். என்னென்னா பாரா மஹால், பாரா மஹால், PLATE பஹாமனா பிளேட்ஸ். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிளேட், அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மதுரை பிளேட். ஸோ இந்த மாதிரி ஒன்லி 3 டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாராமஹால் பிளேட். ஃபஸ்ட்டு வந்து பாராமஹால் பிளேட். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் மைசூர் பிளேட். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிளேட் வந்து ஒரு பிளேட், the plate is divided between Karnataka and Tamil Nadu state, because partly it is in Mysore and partly it is in Tamil Nadu. So if we consider it is in Karnataka or nearby Mysore, so assume it is the northwestern part of the Tamil Nadu. So இங்கே பாருங்கள், இட்ஸ் மைசூர் பிளேட் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹில் ரேஞ்சஸ். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பார்ட்லி நம்ம பகுதியில் வந்து, ஸோ இந்த பிளேட்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, பாரா மஹால் பிளேட்டு. பாரா மஹால் பிளேட். ஸோ இட் இஸ் பார்ட்லி இன் மைசூர் அண்ட் பார்ட்லி இன் தமிழ்நாடு. நம்ம சொல்லியிருக்கோம் இட் இஸ் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் நார்த்தன் சைடு, ஸோ இது வந்து வெஸ்டர்ன் சைடு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் சைடு இருக்கனால இட் இஸ் சிச்சுவேஷன் இன் த நார்த் வெஸ்டர்ன் பார்ட். இட்ஸ் ஹைஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 350 to 720 மீட்டர். ஸோ இந்த வென் கம்பேர்ட் டு MSL கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350லேருந்து 710 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டில் இருக்கும். 350 to 710 மீட்டர். ஸோ மேஜர் டிஸ்ட்ரிக்ஸ் கவர்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி 4 பாயிண்ட் தான். ஸோ பார்ட்லி மைசூர், பார்ட்லி இன் தமிழ்நாடு, நார்த் வெஸ்டர்ன் ஸ்பாட், ஹைட் 350 to 710 மீட்டர்ஸ். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வர பார்த்தீங்கன்னா தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் subdivision of our plate region. So next subdivision is Coimbatore plate. ஸோ எங்கே இருக்குது? நீலகிரிஸ்க்கும் தருமபுரிக்கும் இடையில் இருக்குது. நீலகிரிஸ்க்கும் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இடையில் இருக்கிறது தான் வந்து இந்த கோயம்புத்தூர் பிளேட்டு. ஸோ நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா உங்களுக்கு தான் அந்த கோயம்புத்தூர் பிளேட் மென்ஷன் பண்ணுறோம். இது சார் கோயம்புத்தூர் பிளேட். ஸோ இதுதான் வந்து கோயம்புத்தூர் பிளேட் பிட்வீன் த நீலகிரிஸ் அண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். நீலகிரிஸ் அண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி என்னோட ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 to 450 மீட்டர். 150 to 450. அப்போ இந்த பாராமஹால் பிளேட்டை கம்பேர் பண்ணும்போது என்னோட ஹைட் வந்து கொஞ்சம் போல் குறைவாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த ஏரியாஸ், வாட் ஆர் டிஸ்ட்ரிக்ஸ் அண்டர் the area of this கோயம்புத்தூர் பிளேட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேலம், கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸ். சேலம் இருக்குது, இங்கே இருக்குது. சேலம்,
ஈரோடு அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் தனியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டுடைய மொத்த ஏரியா வரும். ஸோ இது என்ன பார்க்க போகிறோம், பிட்வீன் த நீலகிரிஸ் அண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸ். அதை கண்டவர் என்னன்னா இடையில இருக்க 3 டிஸ்ட்ரிக்ட் அப்படியே போட்டலாம், சேலம், ஈரோடு அண்டு கோயம்புத்தூர். இட்ஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா 150 to 450 மீட்டர். அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோயர் ரிவர். என்னது மோயர் ரிவர்? ஒரு ரிவர் வந்து விச் மோயர் ரிவர் தான் இந்த ஏரியாவில் இருக்குது. திஸ் செப்பரேட்ஸ் த கோயம்புத்தூர் பிளேட்டோ ஃப்ரம் த மைசூர் பிளேட்டோ. ஸோ இது ஃபுல்லாக மைசூர் பிளேட்னு வச்சுக்கோங்க, இது எல்லாம் கோயம்புத்தூர் பிளேட்டோ, இது வந்து கோயம்புத்தூர் பிளேட்டோ. இது ரெண்டையும் பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற ஒரு மோயர் ரிவர்ன்ற ஒரு ஏரியா தான் வந்து இந்த மோயர் ரிவர் விச் செப்பரேட்ஸ் த கோயம்புத்தூர் பிளேட் ஃப்ரம் த மைசூர் பிளேட், கோயம்புத்தூர் பிளேட் ஃப்ரம் த மைசூர் பிளேட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், வாட் ஆர் த ரிவர்ஸ் ஃபார்ம்டு இன் தி வெஸ்டர்ன் கேட்ஸ். ஸோ நம்ம தெரியும், ஸோ இந்த மைசூர் பிளேட்டையும் கோயம்புத்தூர் பிளேட்டை பிரிக்கிறது மோயர் ரிவர். இதுதான் வந்து பவானி சாகர் டேமு. ஸோ பவானி சாகர் இருக்குன்னா அப்போ இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ வெஸ்டர்ன் கேட்டில் ஃபார்ம் ஆகிற பவானி ரிவர், அப்புறம் நொய்யல் ரிவர். நொய்யல் ரிவர் வந்து இப்படி போகுது, நொய்யல் ரிவர். இது இந்த அப்படியே பவானி சாகர் திருப்பி வந்து நம்ம இங்கே வந்து காவேரியில் வந்துடுது. அதே மாதிரி அமராவதி ரிவர், அமராவதி இங்கே இருக்குது. ஸோ இந்த அமராவதி ரிவர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸில் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து வருது, ஸ்டான்லி ரிசர்வாயிலேருந்து வர்ற காவேரியில் போய் மூணுமே வந்து மிக்ஸ் ஆகிடுது. இதுதான் வந்து காவேரி ரிவர். கடைசி அங்கே கொள்ளிட தொழிலாக போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் மிக்ஸ் ஆகிடுது. இந்த 3 ரிவருமே எது, பவானி, நொய்யல் அண்டு அமராவதி ரிவர், இது மூணுமே வெஸ்டர்ன் கேட்ஸில் ஃபார்ம் ஆகி ஒரு வேலியை உண்டு பண்ணுது. வேலின்னு என்னது, பள்ளமான இடம். இது வந்து ஹில்ஸ்ன்னு சொல்லலாம், கொஞ்சம் ஹைட்டாக பிளேட்டு, பிளெயினு, வேலி. இது என்னது, வேலி. ஸோ இந்த பிளெயின்லேருந்து மறுபடியும் கீழே வந்தால் வேலி, ஒரு பள்ளத்தாக்குகள் வந்து ஆறு அரைச்சி ஒரு குழியான இடம், டிச் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ரிவருமே எங்கே ஃபார்ம் ஆகுது, போய்க்கலாம். இது மூணுமே வந்து ஒரு வேலியை இந்த ஏரியாவில் உண்டு பண்ணுது. அதே மாதிரி மெனி இன்டர் மாண்டெயின் பிளேட்ஸ், மெனி இன்டர் மாண்டெயின் பிளேட்ஸ். நல்லா பார்த்துங்க, இன்டர் MONTANE, இன்டர் மாண்டெயின் பிளேட்ஸ். ஓகே, இதெல்லாம் வாட் இஸ் இன்டர் மாண்டெயின் பிளேட்ஸ் அப்படின்னா, ஒரு பிளேட்டை சுற்றி மலைகள் இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு பிளேட் இருக்குது, இதுதான் வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட்டை சுற்றி ஹில்ஸ் இருந்தது. ஆர் த பிளேட் இஸ் சரௌண்டட் பை மெனி ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து இன்டர் மாண்டெயின் பிளேஸ். அந்த மாதிரி பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏரியாவில் இருக்குது. காரணம் ஒன்று, ரைட் சைடு ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குது, வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குது. 2 கேட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், இன்டர் மாண்டெயின் பிளேட்ஸ் சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிகூர் பிளேஸ், நாட் சச் பிளேஸ், சிகூர் பிளேட். அதாவது மெனி இன்டர் மாண்டெயின் பிளேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜியன் ஆஃப் நீலகிரிஸ். நீலகிரிஸில் நிறையா பிளேட்ஸ் இருக்குது. சிகூர் பிளேட்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியா தான் சிகூர் பிளேட் அப்படின்னு சொன்னால் மெனி இன்டர் மாண்டெயின் பிளேட் படிச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சிகூர் பிளேட் பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டிஸ்கஸ் அபவுட் த கோயம்புத்தூர் பிளேட். ஸோ நவ் வி ஹேவ் டு கன்சிடர் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு மெமரைஸ் ஆர் keep in our mind while later exams. What are the important points we have to go through once again between the Nilagiri and the Tamilnadau districts or point. So at the beginning 144 minutes, say what are districts, Salem, Coimbatore and ஈரோடு districts, and area 2560 per kilometer, height 350 to 710 meters, and the Moyer river that separates from Mysore plate, and also Bhavani number 1, Noyal number 2, Amaravati, which originates in the western Ghats and confluence with the Bay of Bengal. It forms some of the valleys in these regions and intermountain plate. நிறையா இருக்குது இங்கே என்ன ரீஜன்ஸ் அப்படின்னு இல்லை. எக்ஸாம்பிள் சிகூர் பிளேட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். தீஸ் ஆர் த டீட்டெயில் சம்திங் ஆஃப் த கோயம்புத்தூர் பிளேட். நெக்ஸ்ட் வந்து மதுரை பிளேட். ஸோ மதுரை பிளேட் எங்கே இருக்குது, மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எக்ஸ்டென்ஸ் அப் டு ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் ஹில்ஸ். ஸோ இங்கே மதுரை இருக்குது, இந்த ஏரியா மதுரை ஏரியா. இங்கேருந்து வெஸ்டர்ன் ஹில்ஸ் ஃபுட்ஹில்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கும்.
இதுதான் மதுரை பிளேட்ஸ். ஸோ வைகை, தாமிரபரணி, ஸோ இதெல்லாமே மதுரை பிளேட்ஸ் சேர்ந்து தான். இந்த ஏரியா ஃபுல்லாக மதுரை பிளேட்ஸ் சேர்ந்து தான். ஸோ வைகை, தாமிரம், அதாவது ஈஸ்டர்ன் சைடு ரொம்ப போயிடாதீங்க, இதெல்லாம் வந்து பிளைன்ஸில் வந்துடும். ஸோ நான் சொல்ல வெஸ்டர்ன் சைடே பார்த்துருவாங்க. ஸோ வைகை ரிவர் ஒன்று இருக்குது இங்கே, வருஷ நாளில் ஃபார்ம் ஆனு பார்த்தோம். அதுமாதிரி தாமிரபரணி, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிற ரீசன்ஸ். ஸோ இதில் நாட்டு பெருசாக பார்க்க ஒன்றும் இல்லை. ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்ஸ் வைகை, தாமிரபரணி ரிவர்ஸ் வந்து இங்கே வந்து ஆரிஜினேட் ஆகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது போய் வெஸ்டர்ன் காட்ஸில் 40 hills வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இதுதான் வந்து தட் அபவுட் மதுரை பிளேட்ஸ். ஒன்லி 3 பிளேட்ஸாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பாராமஹால், கோயம்புத்தூர், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அமைச்சிக்கலாம். இதை கூட என்ன பண்ணலாம்னா படிக்கும்போது நீட்டாக வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோ. இந்த சைடு வந்து சீரியல் நம்பர் போட்டுக்கோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளேட் நேம் போட்டுக்கணும். பிளேட் நேம் ஒன்று வந்து பாராமஹால், 2 வந்து கோயம்புத்தூர், 3 வந்து மதுரை. ஸோ வந்து பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ஸ் கவர்டு போட்டலாம். டிஸ்ட்ரிக்ஸ் கவர்டு என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் கவர்டு ஆகுது, இது என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ், இது என்ன டிஸ்ட்ரிக்ஸ், இது வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் போட்டலாம். எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம். அதே மாதிரி தேர்டு கேட்டகரி பார்க்கும்போது நீ என்ன பண்ணலான்னா வாட் ஆர் த ஹைட், வாட் இஸ் த ஹைட்டு, எலிவேஷன். தேர்டு வந்து எலிவேஷன். ஸோ இது எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 450 to 710 பார்த்தோம். அதே மாதிரி 150 to 350 இந்த மாதிரி ஒரு ஹைட் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்மேஷன், என்னென்ன ரிவர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து தாவரவழி வைகள்லாம் பார்த்தோம். இங்கே வந்து மோயர் ரிவர்னு சொல்லுவோம். இங்கே ஒரு மோயர் வந்து மைசூர் பார்த்த மாதிரி இங்கே வந்து தைத்து. ஸோ அந்த மாதிரி எனி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன சொல்கிறது ரிமார்க்ஸ்லாம் போட்டுக்கணும். ரிமார்க்ஸில் போட்டு இதை இம்பார்ட்டன்ட் பண்ணி நோட் பண்ணிட்டா இது 3 ஒரு சிங்கிள் பேராகிராஃபில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங், அதுக்கு கீழே இருக்க சப் ஹெட்டிங், அதை வந்து முறையாக கொண்டு போகணும் அப்படின்னா that we have to form such a table. Suppose in this lesson you can able to form 3 to 10 tables. 3 to 10 tables நீ ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த டேபிளுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். எல்லாத்தையும் கொண்டு வந்தால் இந்த மாதிரி மொத்த ஏரியாவையும் வந்து ஒரு 5 pages content we have to scrutinize to single page அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். இதுதான் சம்திங் ஸ்பெஷல் about that plate of தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளைன்ஸ். நம்ம ஜியாகிரபி ஃபஸ்ட் யூனிட்ஸில் பார்க்கும்போது ஆல் லெவலில் பார்த்துருப்போம். த நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். வேல்லையே ஒரு பிக்கஸ்ட் பிளைன். அதை வந்து பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சாயிலை பொறுத்தும் தட் வி ஹாவ் டிவைடட் சம் டிவிஷன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன்ஸ் வி ஹாவ் டு divided into Rajasthan plains, Ganga Yamuna plains அந்த மாதிரி பிரிச்சிருப்போம். பிரம்மபுத்திரா plain இந்த மாதிரி பிரிச்சிருப்போம். Here that Tamilnadu that we have divided into two parts. One வந்து inland plain and coastal plain. Inland plain and coastal plain. Number 1 வந்து inland plain, number 2 வந்து coastal plains. ரிவர் இப்படி போயிட்டு இருக்கு. இது சீஷோரு. ஸோ இந்த ஏரியாவில் டெல்டா மாதிரி பார்த்தாச்சுன்னா அது வந்து கோஸ்டல் பிளைன். இப்போ இந்த ரிவர் சுற்றி இது ஃபார்ம் ஆச்சுன்னா இன்லேண்ட் பிளைன். இதான் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இதுதான் ரெண்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ வாட் ஆர் த இன்லேண்ட் பிளைன்ஸ் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஃப்ரென்ஸ்? தீஸ் ஆர் ஃபார்ம்டு ஆர் ட்ரெயின்டு பை ரிவர்ஸ். ரிவர் வந்து இப்படி போகுது, 2 சைட்ஸ் வந்து அப்படியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இதனால வந்து மண்ணெலாம் ஃபார்ம் ஆகி ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு பிளைன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது இன்லேண்ட் பிளைன்ஸ். ஸோ பாலார் இருக்குது, பொன்னையார் இருக்குது, காவேரி இருக்குது, வைகை இருக்குது, தாமிரபரணி, பொன்னையார், இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸில் இருந்து ஃபார்ம் ஆன பிளைன்ஸ் இன்லேண்டு. கோஸ்டல் கிடையாது. கோஸ்டலுக்கு முன்னாடி ஏரியாவில் ஃபார்ம் ஆனதை நம்ம வந்து சொல்கிறோம் இன்லேண்ட் பிளைன் சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ட்ரெயின்டு பை ஆர் டெபாசிட்டட் பை த east flowing rivers like Palar, Pannayar, Kaveri, Tamilnadau, Vaigai, இந்த மாதிரி ரிவர்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபெர்டைல்னு பார்த்தீங்கன்னா காவேரி பிளைன்ஸ் தான். காவேரி பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டான்லி ரிசர்வாயர்லேருந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏரியாவை ட்ரெயின்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். பெரிய ஏரியாவை ட்ரெயின்மெண்ட் வந்து ஸோ இங்கே ரிசர்வாயர் தண்ணி உள்ளே வருது. இதுதான் வந்து ஸ்டான்லி ரிசர்வாயர். ஸோ இங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா காவேரி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெல்டா ஃபார்ம் ஆகும். இந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய டெல்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து கோஸ்டல் பிளைன் சொல்கிறது.
பட் இங்கே இருக்க இந்த ஏரியா நம்பி இருக்கிற பிளைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவேரி பிளைன். ஸோ பெரிய பிளைன் இன்லேண்ட் பிளைன் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து காவேரி பிளைன் சொல்லலாம். காவேரி இஸ் த மேஜர் ரிமார்க்கபிள் பிளைன் இன் தமிழ்நாடு. இந்த ரிவர் காவேரி எந்தெந்த ஏரியாலாம் கவர் பார்த்தோம், இதான் காவேரி ரிவர் பார்த்தோம் இல்லையா, இதுதான் காவேரி ரிவர். ஸோ இங்கெல்லாம் போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல்லாக வந்துருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு ஃபைனலாக வந்து பே ஆஃப் பெங்காலில் போய்ட்டு உள்ள கலந்துக்குது. ஸோ எந்தெந்த ஏரியாவில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட், அப்படியே கீழே வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸ், அப்படியே இங்கே வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஃபுல்லாக கவர் ஆகுது. அப்படியே ஈஸ்ட் நோக்கி போனால் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கீழே இருக்க புதுக்கோட்டை, இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகுது. ஸோ வாட் ஆர் த டிஸ்ட்ரிக்ஸ் கவர்ட் அண்டர் த காவேரி பேசின் ஆர் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி. இந்த சைடு ஒரு டெல்டா ஃபார்ம் ஆகுது. இந்த டெல்டாவை கவர் பண்ணிட்டோம்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், இது எல்லாம் தான் வந்து நம்ம சொல்கிறோம் இன்லேண்ட் பிளான் சொல்கிறோம். இன்லேண்ட் பிளானில் ஒரு ரிமார்க்கபிள் பேசின்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து காவேரி பேசின்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்? ஸோ ட்ரெயினால் ரிவர் ஆகிறது, ட்ரெயின் பை த ரிவர் அண்டு காவேரி இம்பார்ட்டன்ட் பேசின்ஸ். ஸோ எந்தெந்த வழியாக பார்த்தோம்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். நாங்கள் மேப்பில் வந்து திருவாரூர் விட்டோம். திருவாரூர் தஞ்சாவூருக்கு உள்ளே அடங்கியிருக்கோம். ஸோ அதனால் தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் வி ஹேவ் டு remember while writing the examination. So to ask the questions in 2 mark or 3 mark, write something about the Indian plains of Tamil Nadu, just you have 3 or 4 points. It's more than enough for getting the 2 or 3 marks. So next இதே கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன். கோஸ்டல் பிளைன் சொல்லுங்க, கோஸ்டல் ஓரத்தில் இருக்கிறது தான் டெல்டா மாதிரி ஃபார்ம் ஆகிற ரிவர்னால. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கோரமண்டல் ஆர் சோழமண்டலம் பிளைன். அதாவது கோஸ்டல் இருக்க பிரிவு வந்து கோரமண்டல் கோஸ்டல் பிளைன் ஆர் சோழமண்டலம் கோஸ்டல் பிளைன் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அப்படியே வந்து சென்னை வரைக்கும் போயிருக்குது. சென்னை டு கன்னியாகுமரி ஃபுல்லாக போகிறது தான் இந்த கோரமண்டல் சோழமண்டலம் பிளைன்ஸ். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம பார்த்தோம். ரிவரில் வந்து வாட்டர் வருது, வாட்டர் ஃபுல்லாக எங்கே போகுது, கண்ட்ரோலிங் த பே ஆஃப் பெங்கால். ஸோ அப்படி போகும்போது டெபாசிட் போயிடுவாங்க. ஈஸ்ட் ஃபுல்லாக ரிவரில் வந்து இப்போ ரிவர் லாஸ்ட்டில் வந்து இப்போ டெல்டா மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இந்த டெல்டா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் ரிவரோட செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது தான் கோஸ்டல் பிளைனோட ஃபார்மேஷனுக்கு காரணம். கோஸ்டல் பிளைனோட ஃபார்மேஷனுக்கு காரணம் இது பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் இருக்கும். 80 கிலோமீட்டர் வைடு. வாட்ஸ் 80 கிலோமீட்டர் வைடு? சப்போஸ் இதான் பே ஆஃப் பெங்கால்னு வச்சுங்க. சப்போஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது ரிவர் டெல்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெல்டா ஏரியா கோஸ்டல் பிளைன்னா ஈஸ்டருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர் லென்த் இருக்கும். ஸோ இது வந்து மேப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பார்த்துக்கலாம். நம்ம இதை இன்னும் டீட்டெயில்ஸ் இந்த ஏரியா வந்து பே ஆஃப் பெங்கால். இது வந்து காவேரி டெல்டா ஃபார்ம் ஆகிற ஒரு கோஸ்டல் பிளைன். ஸோ இது வந்து சீஷோர் தான். சப்போஸ் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் தென் 80 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இதுதான் வந்து உங்கள் புக்கில் கொடுக்காங்க. சப்போஸ் யூ வாண்ட் டு மெஷர்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூ ஹேவ் டு ஃபைண்ட் 104 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ இந்த கோஸ்டல் பிளைனோட லென்த் எவ்வளவு? 107 கிலோமீட்டர்ஸ். அதான் என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜாக வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வந்து டெல்டான்னு சொல்கிறாங்க. சில இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம், 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம், இங்கே கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கன்னியாகுமரிலேருந்து கிட்டத்தட்ட வந்து சென்னை வரைக்கும் இந்த கோஸ்டல் பரவி போகிறோம். ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அட் ஒன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார்ம் பை த டெபாசிஷன் பை த ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோஸ்டல் ஐலண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் என் எமர்ஜ்டு கோஸ்ட். அதாவது கோஸ்ட் வந்து இப்படி ஸ்லோ கம்மியாக இருக்கும், கோஸ்ட் மேலே லைட்டாக மேலே தூக்கும் தான் எமர்ஜ்டு கோஸ்ட். எமர்ஜ்டு கோஸ்டில் சம் பார்ட்ஸ் ஆர் சம்மர்ஜ் வித் த சீ. சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணிக்குள்ளே போயிடும், இதெல்லாம் வாட்டர் வச்சுல தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து கோஸ்டல் பிளைனாக இருக்கும், பட் என்னது சப்மர்ஜ், தண்ணிக்குள்ளே போய் சப்மர்ஜ் ஆகிடும். அதே மாதிரி சாண்ட் டியூன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? விண்ட் எரோஷன் ஆஃப் பீச் ஆர் கோஸ்டல் பிளைன் விண்டோஸ்ல வந்து
அந்த சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் டியூன்ஸ் நிறையா காணப்படும். இந்த டிரான்ஸ்ஃபர் என்ன பேர்னா தேரி, என்ன பேர் தேரி, தேரி காடுகள். ஸோ இந்த தேரி அப்படின்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் விண்ட் எரோஷனால் ஃபார்ம் ஆகிற சாண்ட் டியூன்ஸ்க்கு என்ன பேர்னா தேரி, தேரி. அதே மாதிரி கோரல் ராக்ஸ், கோரல் ராக்ஸ்னு ஒன்றும் இல்லை, டெபாசிஷன் ஆஃப் flora and fauna waste accumulate together to form a rock like structures. அதாவது இறந்து போன விலங்கினங்கள் செடிகள்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே டெபாசிட் ஆகி காலங்கள் போக போக அப்படின்னு அது வந்து கிட்டத்தட்ட ராக் மாதிரி ஆகிடும். இது வந்து இது ஒன் ஆஃப் த தியரி ஆஃப் கோரல் ரீஃப்ஸ். இதை என்ன சொல்கிறேன், கோரல் ராக்னு சொல்கிறோம். அதாவது அனிமலுடைய வேஸ்ட்லாம் வந்து கால்சியம் கார்பனேட் இருக்கும். ஸோ வந்து கார்பன் இது வந்து பிளான்ட்ஸு அண்டு அனிமல் வேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து இந்த கோரல் ரீஃப் ஆகிருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார், அது ஈஸ்வர் கல்ஃபில் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஒரு இது படிச்சிருப்பீங்க. இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிற ராக் டைப்லாம் பார்த்தீங்கன்னா என்னது கோரல் ராக்ஸ் சொல்லுவோம். ராக்ஸ் அதாவது செத்து போன அனிமல் மற்றும் பிளான்ட் வேஸ்ட்லாம் அக்குமுலேட் ஆகி அங்கே வந்து கோரல் ராக்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துக்கு வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்டு பாக்ஸைட் சொல்கிறோம், விச் செப்பரேட்ஸ் த ஸ்ரீலங்கா ஃப்ரம் த தமிழ்நாடு பார்டர். தமிழ்நாட்டு ஸ்ரீலங்கா பைக்கு வந்து போத் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்டு இன்னொன்று படித்தோம். இந்த மாதிரி ராமநாதபுரம் அண்டு தூத்துக்குடி தெர் ஆர் சம் விண்ட் எரோஷன்ஸ் ஆர் சாண்ட் டியூன்ஸ்லாம் இருக்குன்னு படித்தோம். இதுக்கு பிறகு தான் தேரின்னு படித்தோம். ஸோ இங்கே பாருங்கள் ரெட்டிஷாக தெரியுது உங்களுக்கு. ஸோ இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் குதிரை மொழி அப்படின்ற ஒரு ஊரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த சாண்ட் டியூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்ட் எரோஷனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த தேரி காடுகள்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அயனூர் அதிகமாக இருக்கிறனால ஒரு டெண்டர் விட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக ட்ரை பண்ணாங்க. இப்போ அப்படியே விட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த தேரி லேண்ட், தேரி லேண்ட். ஸோ இது வந்து என்னன்னா சாண்ட் டியூன்ஸ், என்னது சாண்ட் டியூன்ஸ். அதுதான் இப்போதைக்கு இதை பற்றி சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதான் நம்ம அங்கே பார்த்துருக்க ஆக்சுவல் தேரிக்கோட ரெட் சாண்ட் அப்படியே இருக்கும். ரெட் சாண்ட் அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் மட்டும் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த தேரி காடு, தேரி லேண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஏக்கர் வந்து இது இருக்குது. இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா மீன் சி லெவலோட கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டாகவே இருக்கும். 15 மீட்டர்ஸ் அண்ட் கம்பேர்ட் டு எம்எஸ்எல் பிகாஸ் நியர்பை த சீஷோர் தான் இருக்குது. பட் சீஷோரோட இது வந்து 15 மீட்டர்ஸ் ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து இதனுடைய பொசிஷன் இடத்த வந்து இந்த சைஸ் வந்து அப்போ மாற்றிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த சேஞ்சஸ் தான் இந்த மேஜர் சேஞ்சஸ் ஆர் அக்கர்டு டியூரிங் த மந்த் ஆஃப் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ மே மந்த்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வந்து இது ஃபுல்லாக இந்த சேஞ்ச் ஆகும். இந்த அதாவது அப்கிரேடேஷன் ஆகுது. இந்த மண் எக்ஸ்ட்ரா போகுது, அந்த சைஸ் மாறுறது எல்லாமே. இது எதுனால அப்படின்னா இந்த டியூரிங் த டைம் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பீரியடும் போது இந்த காற்று வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் டுவர்ட்ஸ் சீ லேண்டை நோக்கி வீசுகிற காற்று வந்து அங்கே சர்ஃபேஸ்லாம் வந்து ரெட் ஷேண்டாக வாங்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன்ஸ் ரைட் நவ் இட் நாட் பாசிபிள் பிகாஸ் 1 or 2 villages found within this area, but they are trying to grow the cashew nut plants. அது கொஞ்சம் வறட்சியை தாங்கக்கூடிய பிளான்ஸ், அதாவது முந்திரி காடுகள் வளர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மழை பெய்யுனா கூட தண்ணி வந்து உள்ள சீபேஜ் ஆகாமல் வந்து ஸ்டேக்னட் ஆகிடுது. இந்த ஸ்டேக்னட் வாட்டரை வச்சு தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஊர் மக்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய ஃப்ளூரஸாக இல்லை, பட் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் வெரி சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. இன்னும் சில தீசஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு நாள் லேயராக ஃபார்மாக இருக்கும் டியூ டு த ஈஸ்ட் ஃப்ளோயிங் விண்டால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கிட்டத்தட்ட 8,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க வாட்டர் வந்து அங்கே ஸ்டாக்னட் ஆகிடுன்னு சொல்லிட்டு வாட்டரு. ஸோ இந்த வாட்டர் பேர்னு பார்த்தீங்கன்னா தருவைன்னு பேர். இது பேர் தருவை. இந்த வாட்டர் தான் இந்த லோக்கலில் வந்து வில்லேஜ்காரங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா குதிரை மொழின்னு ஒரு வில்லேஜ், குதிரை மொழி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜ்காரங்க பார்த்தீங்கன்னா
இந்த தருவை அப்படின்ற வாட்டரை வந்து மழை காலத்துக்கு தவிர யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குது. ஸோ இது லிட்டில் பிட் அபவுட் த வாட் இஸ் த தேரி லேண்ட். இட்ஸ் ஃபவுண்ட் இன் த ராமநாதபுரம் அண்டு தூத்துக்குடி. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் plains. Next we are going to discuss about the beaches. So beaches பார்த்தீங்கன்னா it is also one of the coastal plain, mostly found sand மட்டும்தான் அங்கே வந்து நிறையா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃபவுண்ட் sand particles. ஸோ கோரமண்டல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து கோரமண்டல் கோஸ்ட் சோழமண்டல் கோஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ மெயினாக பே ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சொல்லியிருக்குது. ஸோ மெனி பியூட்டிஃபுல் அழகான எக்ஸ்ட்ராடிக் மார்வலஸ் ரொம்ப பிரம்மாண்டமான பீச்சுகள் மிகக்கத்தக்க அந்த மாதிரி தான் எக்ஸோட்டிக் மார்வலஸ் ட்ரமண்டஸ் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த கோல்டன் சேண்ட், அதாவது கோல்டன் கலர் இருக்கிற சேண்ட் வந்து ஒன் ஆஃப் த பீச்சில் வந்து அங்கங்கே ஸ்கேட்டராக இருக்கும். ஸோ பால்ம் ட்ரீ அண்ட் கேஸ்ட்நட் ட்ரீஸ். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே சென்னையிலேருந்து டுவேர்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரி போனீங்கன்னா அந்த ரோட்டில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த்ரூ அவுட் த ரோட் ஸ்டெஸ் யூ ஹேவ் ஃபைண்ட் காஸ்வேனா க்ரோவ்ஸ். உள்ளே எங்கே பார்த்தாலும் சவுக்கு மரமாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பனை மரம் இருக்கும், பாம் ட்ரீஸ் இருக்கும். ஸோ ரிமார்க்கபிள் பீச்சஸ், சம் ஆஃப் தம்ஸ் ஆர் மெரினா, வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் அண்டு பியூட்டிஃபுல் பீச் அண்ட் எலியட்ஸ் பீச் சென்னை. இது வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் இருக்குது, ரெண்டுமே சென்னையில் இருக்குது. அப்புறம் கோவளம் அப்படின்ட்டு வந்து மெட்ராஸ் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பீச் இருக்குது, கோவளம் பீச். அந்த கோல்டன் பீச்லாம் இருக்குது. ஒரு சில்வர் பீச் கன்னியாகுமரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் நாட் லைக்ஸ் அ பீச். பீச் அப்படின்னா இந்த மாதிரி சாண்ட் டியூன்ஸ் வந்து ஃபுல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் லேண்ட் இருக்காது, யார் வேணாலும் போகலாம் வரலாம்னு. ஸோ இதுதான் மெரினா பீச்சுடைய ஒரு எழில் மிகும் தோற்றம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேண்ட், கோல்டன் டைப் சேண்ட் இருக்கும். ஸோ இதுதான் பீச்சுன்னு சொல்கிறது. ஸோ இதுதான் நம்ம வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சுன்னு சொல்கிற மெரினா பீச்சு. ஸோ மற்றத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பீச்சு தான், பட் இட்ஸ் நாட் லைக் ஃபார்ம்டு பை த சேண்ட். மற்ற மார்ஷல் லேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் யூ கேனாட் entertain anything else. So this is something about the beach. Okay, next drainage systems, river basin studies, anything you have to assign the name of these studies. So okay, rivers of Tamilnadu or its lifeline. What it is meaning? So தமிழ்நாட்டிலுடைய லைஃபே இந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ லைஃப் லைன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் பேஸ்ட் ஆன் த ரிவர் சிஸ்டம்ஸ். ரிவர் சிஸ்டம்ஸ் ஆர் சிம்பிளி வி ஹேவ் டு கால்ட் இட் as drainage systems. So what are the important rivers that we are going to study here? So major river that contribute the welfare or agricultural purposes in Tamil Nadu is Kaveri. Then Palar, it is North Tamil Nadu. Then next to Palar from north is Ponnayar. Then third major river Vaihi. So now from north we have seen it's first number one Palar, Ponnayar, Kaveri third, and Vaihi fourth south of this Kaveri, and extreme south number 5 Tamiraparni. These are the notable rivers running from west to east in the Tamil Nadu surface area. Okay, the next important points. Most of the rivers, almost all the rivers originate from the western gates. So மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் எல்லா ரிவர்ஸுமே ஃபார்ம் ஆகுது. ஸோ originate point of all the rivers or most of the rivers in Tamil Nadu are from western gates and flow eastwards. East means died, not exact east, somewhat zigzag as we have to find. So flow eastward and drain into Bay of Bengal. Bay of Bengal போய் என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகிடுது. Bay of Bengal போய் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பெரினியல் அண்ட் நான் பெரினியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருப்போம். ஸோ பெரினியல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெரினியல்? ஸோ த்ரூ அவுட் த இயர் 365 டேஸும் வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பெரினியல்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹிமாலயன் ரிவர்ஸ், கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, தீஸ் ஆர் ஆல் பெரினியல் ரிவர்ஸ் பிகாஸ் தீஸ் ரிவர்ஸ் ஆர் ஃபெட் பை
melting of snow or ice during the summer and rainfall from the winter. ஸோ விண்டரில் பார்த்தீங்கன்னா அல்லது ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அந்த ஆறு உள்ள தண்ணி வரும். அதே மாதிரி மழை நின்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்னோவும் பனிக்கட்டும் மெல்ட் ஆகி அந்த ரிஃப்ரால் வரும். ஸோ இதெல்லாம் பெரினியல் ரிவர்னு சொல்கிறோம். ஸோ நான் பெரினியல் ரிவர்னா ஆல்மோஸ்ட் வந்து டெக்கான் பிளேட்டில் இருக்கிற அல்லது வந்து மிடில் அண்ட் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிவருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பெரினியல், ஒன்லி ஃபெட் பை த ரெயின் வாட்டர். ஸோ எப்பப்பெல்லாம் மழை பெய்தோ அந்த மழை தண்ணி வந்து டேமில் சேமித்து வச்சு தட் வி ஹேவ் டு யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டொமஸ்டிக் பர்பஸஸ். அதான் நான் பெரினியல் சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் தாமிரபரணி எல்லா ரிவருமே ஆல் ரிவர்ஸ் ஆர் நான் பெரினியல். ஆல் ரிவர்ஸ் ஆர் நான் பெரினியல். ஏன் தாமிரபரணி மட்டும் நம்ம பெரினியலாக சொல்கிறோம்னா the Tamilnadau is fed by both southwest and northeast monsoon. Southwest and northeast monsoons. Already we have to discuss thoroughly what is the southwest monsoon and northeast monsoon. From June, July, August, September. June to September, southwest monsoon இருக்கும். All over India except Tamilnadu. தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை பெய்யாது. பிகாஸ் வி ஆர் அண்டர் த ரெயின் ஷெடோ ரீஜியன்ஸ். ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ் என்ன பண்ணுறது, இந்த மழையை வந்து வராமல் தடுத்துருது. பட் நவ் அக்டோபர் டு நவம்பர் ஆர் அப் டு டிசம்பர் நார்த் வெஸ்ட் மான்சூன்ஸ். ஸோ தமிழ்நாடு ப்ளஸ் பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், பார்ட் ஆஃப் ஏபி ஆர் என்ன பண்ணுறோம், we have received rainfall from the northeast monsoons. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல. இருந்தாலும் நெக்ஸ்ட் வர சில பேஜஸில் we have discussed things. ஸோ ட்ரைனேஜஸ் பார்த்தீங்கன்னா என்ன, லைஃப் லைன், காவேரி, பாலர், பொன்னையார், வைகை, தாமிரபரணி இம்பார்ட்டன்ட். வெஸ்டர்ன் ஆகுது, ஈஸ்ட்ஃபுல் ஆகுது, பே ஆஃப் பெங்கால் கன்ஃபைன்ஸ் ஆகுது. மோஸ்ட்லி நான் பெரினியல் எக்ஸப்ட் தாமிரபரணி பிகாஸ் the Tamilnadu is fed by both north west and south east monsoon. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காவேரி ரிவர் பற்றி பார்க்க போகிறோம். காவேரி கர்நாடகாவில் ஆரிஜின் ஆகி தமிழ்நாட்டில் என்ட்ராகி பே ஆஃப் பெங்காலில் போய் மிக்ஸ் ஆகுது. கர்நாடகா எங்கே ஆரிஜினேட் ஆகுது, ஆரிஜினேட் அட் தலக்காவேரி இன் பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் குடகு அக்கூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் இருக்கிற குடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிரம்மகிரி ஹில்ஸில் தலக்காவேரி அப்படின்ற இடத்துல தான் எங்கே வருது. ஸோ எத்தனை பேர் கர்நாடகா கூட் டிஸ்ட்ரிக்ஸ் பிரம்மகிரி ஹில்ஸ் அதுக்குள்ள இருக்கிற தலக்காவேரியில் ஃபார்ம் ஆகுது, ஆரிஜினேட் ஆகுது. ஸோ 416 கிலோமீட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ டோட்டலாகவே இல்லை, கிட்டத்தட்ட 416 கிலோமீட்டர் தமிழ்நாடு, ரிமைனிங் வந்து கர்நாடகா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கு பார்டராகவே இது இருக்குது. ஸோ இப்படி பவுண்டரி இருக்குன்னா இது வந்து கர்நாடகா, இது வந்து தமிழ்நாடு. ஸோ இது வந்து ரன் பேரலல் டு த பவுண்டரி ஆஃப் கர்நாடகான்னு பார்ட். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுது. ஸோ தமிழ்நாட்டில் என்ட்ரு ஆனது ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது இங்கே தருமபுரி டிஸ்ட்ரிக்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி மேட்டூர் டேமுக்கு வருது. இந்த மேட்டூர் டேம் இன்னொரு பேர் என்னென்னா ஸ்டான்லி ரிசர்வையர். இது எங்கே இருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, தலக்காவேரி எங்கே இருக்குது, பிரம்மகிரி ஹில்ஸ் எங்கே இருக்குது, குடகு. ஸோ குடகு இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய பார்ட்டு பார்த்தீங்கன்னா 416 கிலோமீட்டர் தான். ஸோ கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர்ஸ் வந்து இட்ஸ் பார்டர் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. Enter into Tamil Nadu, it forms the Kokengal waterfalls, then it reaches the Mettur Dam, it is in the Salem districts. Another name of Mettur Dam is called Stanley Reservoir. ஸோ இதுதான் விஸ்வேஸ்வரையா ரிசர்வாயர் இன் கர்நாடகா. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு பார்த்தீங்கன்னா காவேரி ஃபார்ம் ஆகி ஸ்ரீரங்கப்பட்டினம் வழியாக நேராக வந்து தமிழ்நாட்டு பார்டர் நோக்கி வருது. ஸோ இதெல்லாம் வந்து காவேரியுடைய கர்நாடகா ரன்வே. ஸோ இங்கே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஹில்ஸ்க்கு நடுவில் வந்து அந்த வேலிலேயே அப்படியே வந்துடுது. ஸோ இங்கே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தமிழ்நாடு கர்நாடகா ஃப்ரான்டியர் பவுண்டரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து தெரியும்,
இது வழியாக ரிவர் வந்து இங்கே மிக்ஸ் ஆன உடனே பவுண்டரியிலே வருது பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா இது தமிழ்நாடு, இது கர்நாடகா. இந்த பாயிண்ட்லேருந்து இது வழியாக அப்படியே காவேரி கீழே வந்து ஸோ இது வழியாக வந்து ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பவுண்டரியை ஃபைபர் கட் பண்ணிட்டு வருது. ஸோ கர்நாடகாவையும் தமிழ்நாட்டையும் கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் 64 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்க ஒரு பகுதியாக வந்து இந்த காவேரி ரிவர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டான்லி ரிசர்வாயர், மேட்டூர் டேம், ஸ்டான்லி தமிழ்நாடு ஸ்டான்லி ரிசர்வாயர். ஸோ இங்கேருந்து தான் இதுதான் மேட்டூர் டேம் சொல்லுவோம். இங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து காவேரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு வருது. ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பவானி ரிவர். பவானி ரிவர் வந்து இது வந்து பவானி சாகர், இது வந்து பவானி சாகர் டேம், இதுதான் பவானி சாகர் டேம். ஸோ இங்கேருந்து இந்த ரிவர் வந்து இங்கே காவேரியில் ஜாயின் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஸ்டான்லி ரிசர்வாயர்லேருந்து அப்படியே வந்து காவேரி வாட்டர் கீழ் நோக்கி வருது. சவுத்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் நோக்கி போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு tributary joined with Kaveri river is Bhavani river. பவானி ரிவர் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வழியாக வர்ற நொய்யல் ரிவர் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமராவதி ரிவர் வந்து நியர் கரூர் கிட்ட போய் ஜாயின் ஆகும். ஸோ தீஸ் 3 tributaries ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் tributaries ஆஃப் காவேரி. ஸோ இந்த காவேரி மெயின் ரிவரில் ஸோ இந்த 3 tributaries ஜாயிண்ட் ஆகி அப்படியே திருச்சி ஸ்ரீரங்கம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு புக்கில் என்ன கொடுக்குறேன், a tributary called Bhavani joins on the right bank about 45 km from Mettur Reservoir. சப்போஸ் இதான் மேட்டூர் ரிசர்வாயர்னா இந்த சவுத்து நோக்கி வருது. திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே வரும்போது ரைட் பேங்கில் ஜாயின், அதாவது இந்த வந்து ரைட் பேங்கில் ஜாயின் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மேஜர் tributaries. ஸோ ஒன் இஸ் பவானி அண்ட் நொய்யல் அண்ட் தேர்ட் ஒன்ஸ் அமராவதி. இது 3மே பார்த்தீங்கன்னா ரைட் பேங்கில் தான் ஜாயின் பண்ணி போயிட்டு 3மே ரைட் பேங்கில் தான் ஜாயின் பண்ணோம். இப்போ பவானி ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஈஸ்டர்லி கோர்ஸ். நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் சவுத் நோக்கி வந்துட்டு அப்படியே ஈஸ்டில் போகுது. பவானி ஜாயின் பண்ணால் ஈஸ்டர்லி நோக்கி போகுது. ஈஸ்டர்லி கோர்ஸ் டு என்டர் இன்டு தி பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இது முன்னாடி இந்த பிளெயின் இதெல்லாம் வந்து பிளேட்டு நம்ம படிச்சிருக்கோம். என்ன பிளேட்டு, பாராமஹால் பிளேட்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ அந்த பிளேட் ஏரியா பிளேட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது இது பிளெயினில் வந்து என்ட்ரு ஆகுது. பிளெயினில் என்ட்ரு ஆகுது மீனிங். So 2 more tributaries, one is Noyal and another is Amaravati. Confluence is junction place or joining place. Confluence is joining, mingled with, mixed with. Confluence the river on the right bank. Now already சொன்னேன் 3 tributaries on the right bank தான் joined ஆகுது. So right bank at திருமக்கூடல் 10 kilometers வரும் கரூருக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஜாயிண்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், அதாவது அகலமாக இருக்கும். அதனால் இந்த பேர் என்னது, அகன்ற காவேரி. காவேரின்னு பேர் இது அகன்ற காவேரி. எதனாலன்னா இந்த எக்ஸ்ட்ரா 2 tributaries நம்ம இல்லையா, அமராவதி அண்டு நொய்யல், அது ஜாயின் பண்ண பின்னாடி கிடக்கு. பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா அமராவதி ஜாயின் பண்ணி அந்த இடம் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கிறதுனால கரூருக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் இது ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால அகன்ற காவேரின்னு பேர் வருது. இதுதான் ஸ்டான்லி ரிசர்வாயர். இதில் அப்படியே சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவானி ரிவர் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் ஜாயிண்ட் வித் காவேரி. தென் இட் டர்ன்ஸ் ஈஸ்ட்வேர்ட் அண்ட் என்டர் த பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு continuously some of the small rivers and
In this place, river Noyal joined with Kaveri. Thereafter, it's run towards eastward. This is the Amaravati river. So it joins with Kaveri here. That nearly 10 kilometers from Karur. This is the place of Karur. So here the Kaveri river, just imagine, this is the place. It is very almost narrow. After joining with Kaveri, it become wider. So அகலமாகுது பார்த்தீங்கன்னா. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா when compared to this place, it's almost double. So அதான் என்ன சொல்றாங்க, அகன்ற காவேரி. Okay, why the Kaveri is called as Ahandra Kaveri near Karur? Because it joined with all the tributaries, and here the width of the river is wider than other places, so it is called as the Ahandra Kaveri. So in the picture of the ரொம்ப clear இருக்கு. This is the place of Stanley Reservoir. This is the place for Bhavani River confluence point. This is the place where Noyal, and here it is Amaravati. So all three major tributaries joined and the river become wide. So the place it is called Ahandra Kaveri. So after Karur, it's run towards the eastward and crossing Musri, Maradur. கிராஸ் பண்ணி அப்படியே திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் வருது. இங்கே தான் ஜஸ்ட்டு another point that river branches into two parts. நல்லா பாருங்க, இந்த ஒன்று போகுது, இங்கே வந்து ஒரு பார்ட்டாக போகுது. ஸோ திருச்சிக்கு வெஸ்ட்டில் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் பிரான்ச்சஸ் இன்ட்டு டூ பார்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட், இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து கொளிரூன், COLEROON ஆர் கொள்ளிடம். இந்த நேம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஓவராக வரும்போது இந்த ரிவரில் மட்டும் போக முடியாமல் அந்த தண்ணியை அதிக அளவு கொள்வதனால் இதுக்கு கொள்ளிடம்னு பேர் வந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ரிமைன்ஸ் காவேரி தான். இது வந்து எப்படி அதே பேரில் தான் வருது, காவேரின்னா இது பேர் வருது. இது நண்டு அப்படியே போயிட்டு வருது. இது நண்டு அப்படியே வந்து திருப்பி எங்கே போகுதுன்னா ஈஸ்ட் நோக்கி போயிட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ இது வந்து கொள்ளிடம், இது வந்து காவேரி. ஸோ திருச்சிராப்பள்ளி டவுன் வருது. இதான் திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம். ஸோ நீங்கள் சென்னை போகும்போது பார்க்கலாம், அந்த ரோடெல்லாம் இந்த கிராஸ் ஆகுது, ரோடு ரயில்வே ரோடெல்லாம் கிராஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்ரீரங்கம். இந்த அப்படியே வந்து திருப்பி ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் தள்ளி எகைன் இட் ஜாயின்ட் டுகெதர். த பிரான்ச்சஸ் ஜாயின்ட் எகைன் டு ஃபார்ம் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ஸ். இங்கே ஒரு ரெண்டுமே ஃபார்ம் ஆகிடுச்சு, ரெண்டுமே ஜாயின்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கன்சிடர் பண்ணால் ஒரு ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் ஃபார்மிங். ஸோ இங்கே ஆரம்பித்து இது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ், மேலே வந்து கொள்ளிடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நடுவில் வந்து ஒரு ஐலாண்டு சொல்கிறாங்க. என்ன ஐலாண்டு? ஸ்ரீரங்கம் ஐலாண்ட். ஸோ ஐலாண்டு தெரியுங்களா? இது மேலே வந்து கொள்ளிடம், கொள்ளிரூன்னே போட்டுக்குவோம். கொள்ளிரூன் கீழே வந்து காவேரி, கீழே வந்து காவேரி. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ண போறோம்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெல்டா, காவேரி டெல்டா ஸ்டார்ட் ஆரம்பிச்சு. இங்கே வந்து காவேரி டெல்டா ஃபார்ம் ஆக இங்கிருந்தே என்னது
டெல்டான்னு அர்த்தம் அந்த விளைநிலம், அந்த முக்கானுடைய மனம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அடுத்து ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடம், அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல காவேரி ரிவருக்கு எட்ஜில் பார்த்தீங்கன்னா கல்லணை இருக்கு பாருங்க, தான் கல்லணை, இந்த கல்லணை. ஸோ பில்ட் பை கரிகாலன் 2100 இயர்ஸ்க்கு முன்னாடி. இதான் வந்து கல்லணை. இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி வந்து கொள்ளிடத்துக்கு போகும், இங்கே ரிவர் தனியாக பிரியுது, இங்கே ரெண்டு. இது வந்து ஒன்றுது கல்லணை. கரிகாலன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் பில்ட் பண்ணது கல்லணை அக்ராஸ் த ரிவர் காவேரி. இதுதான் இந்த ஏரியா தான் கல்லணை ஏரியா. ஸோ வாட்டர் வந்து ஸ்டாக்னட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் கல்லணை தட் யூ ஹாவ் சீன் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கல்லணை வச்சுட்டா விட இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் அப்படி இங்கே உருவாகி உள்ள ஒரு டெல்டா ஃபார்ம் ஆகிடுது. ஸோ large number of network of tributaries, it form a delta. Just you have to see this delta like structure. So இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது டெல்டான்றது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய ரிவர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போயிட்டு ஒரு டெல்டா மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா. என்ன சொல்கிறோம்? கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு இந்த ஏரியா சொல்கிறோம். இந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கம்பைன் வரும், கார்டன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறோம். இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் கடலூருக்கு கீழே போயிட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போய் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ that it merges into Bay of Bengal to the south of Kadalur. கடலூருக்கு சவுத்தில் பார்த்தீங்கன்னா போய் மிங்கில் ஆகுது. This is the history about the Kaveri. So one nutshell of Kaveri now, just to recap all those things. Karnataka, in Kurg districts, in Brahmari Hills, Talakaveri, the origin place of Kaveri. 416 kilometers in Tamil Nadu, 60 kilometers length of the Kaveri acts as the boundary between the Tamil Nadu and Kaveri. In Tamil Nadu forms volcanic waterfalls joined with Medu Dam. The another name is Stanley Reservoir. A tributary called Bhavani joins with Kaveri about 45 kilometers from the Medu Reservoir in the right bank. All the tributaries, namely Noyal and Amaravati, all are joined in the right banks only. Near Tirumukkudal, that 10 kilometers away from the Karur, the Amaravati joined with Kaveri river. Then thereafter its width is increased when compared to the other parts. So its river is wider. So it is called as the Agandra Kaveri. So when entering into the Tirunelveli districts, the river branches into two parts. Northern part Kolarun or Kollidam, southern part remains as Kaveri. From the branch starting point itself, the Kaveri delta begins. So after 16 kilometers, the two parts, the namely Kollidam or Kolarun and Kaveri, rejoin again the eastern side of Tiruchirappalli, form Srirangam Island. On the edge of the rejoining places, the Karigala Chola built a dam called Kallanai. After Kallanai, the rivers branches into many and form a network of delta. So this area is called as the Garden of Southern India. This question you may expect from 1 mark, 2 mark, 3 mark, even 5 mark too. So Kaveri river is one of the major and very, very important river for Tamil Nadu. The issue, whether it is political or social, nearly more than 100 years, continuous dispute between the state of Karnataka and the state of Tamil Nadu. Even after the Supreme Court entered into that issue, till now we cannot get a good solutions from the neighboring states. We don't know this is a political issue or social issue, but the
we must save the water available, whether it is river water or rain water. Don't waste water, so that we can move the next river of some of the islands, just not on the do you know part in the blue color. So there are so many islands we have found in nearby Tamilnadu. That's Pamban, you know that in Rameswaram. Hare, Krusadai, Nalladani Tivu, Pullivasal, Srirangam. Srirangam already we have discussed throughout in the previous section of Kaveri River. And Upputhanni Island grounds, Kattupalli Island, Kubal Island, and Vivekananda Rock Memorial are some of the major islands of Tamil Nadu. If you gone through the Google map or any Google browsers, that you have to find many of the islands we have found from the internet. First, we have considered Pamban Island. This is the Rameswaram area. This is the Pamban Island. This area. Let's see, look at this one area. It's separate from Indian mainland by this narrow coast. Then Kurusade Island. This small one nearby the Bamban Island. This area. So this is the Kurusade Island. And third, next one, Hare. It's nearby Tuticorin. It's almost near Tuticorin Harbor. This area. This is the area that we have found this Kurusade. This area. And this area. Because all the sites are surrounded by the water bodies. It's almost nearby Kurusade. This is the Kurusade Island, but this is the Pullivasal Island. Yes, both are very near to Rameswaram. And Srirangam already we have discussed thoroughly in the Kaveri River discussion. Then Upputhanni Island grounds. Upputhanni Island. In Upputhanni Island grounds, it's between Tuticorin and this area. This is the Upputhanni Island grounds. So this area is Upputhanni Island grounds. If you sing this one, it's very near to the border. Vemba, it's nearby Tuticorin area. Tuticorin area by its Upputhanni Island grounds. We don't know exactly where it is the Kattupalli. Some of the same character islands like Kubal Islands. That's so many islands are nearby. Almost this one, this are, and near Tuticorin we have found so many islands. So almost spread in the border of the Bay of Bengal, and in the Kanyakumari that we have found the Vivekananda Memorial Rock. It's one of the famous place. This place is attracted every day, every year, every week. So many tourists. It's one of the famous places nearby the Tiruvallur statue. This is the Vivekananda Memorial Rock. It's nearby Tiruvallur statue also we have to found. So it's also one of the islands because all sides are surrounded by seawater. So looking here, there are so many boats are running nearby there. So this is the some of the islands that we have mentioned in our books that we have discussed and where it is. So other things we don't know. That's more than enough for us. Okay.